அதுதான் உண்மை. நம்ம பரலோகத்துக்கு போனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்னதான் கேட்போம் தெரியுமா? எப்படி ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா. சமுத்திரம் முழுவதையும் இங்காக்கி அல்லது பெயிண்டாக்கி, எல்லா மரங்களையும் பிரஷ் ஆக்கி, வானத்தை பேப்பர் ஆக்கி, அதுல ஆண்டவரோட அன்பை எழுதினாலும் பத்தாதான். அதனாலதான் அந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம், இதை அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்கள்னு பைபிள்ல இருக்கு. நம்ம எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறோம்? இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். பைபிள் இதை என்கரேஜ் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. இதுல நீ ரொம்ப அவருடைய அன்பை, அந்த அன்பின் அந்த ஆழத்துக்குள்ள போக 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 நம்ம எல்லாம் கரைஞ்சிரும். நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. இந்த நான் என்கிற சுயம் இருக்கு தெரியுமா? இந்த அன்பின் ஆழத்துல காணாமலே போயிரும். இந்த மணக்குடி பாலம் சுனாமியில எங்க போச்சுன்னே தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்படி அதை விட அந்த 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 நேசம் என்பது அதனாலதான் நாளுக்கு நாள் அந்த தேவனுடைய அன்பில. ஆமே. நான் உங்களை சிநேகித்தேன். உடனே நம்ம கேட்கிறோம், எப்படி ஆண்டவர் எங்களை நேசித்தீர்கள்? உடனே கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். அடுத்த வார்த்தையில ஏசாவையோ நான் வெறுத்தேன். இங்கே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னா ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் போல நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஈசாக்கு யாக்கோபு மட்டும் பிள்ளை இல்ல, யாக்கோபோட எல்லாவற்றிலும் திறமையான தகுதியுள்ள ஏசா ஒருவன் இருக்கிறான். அப்படி இருந்தும் நான் யாக்கோபை தெரிந்தெடுத்தேன். இங்கே நேசித்தேன் என்கிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அப்ப தேவனுடைய தெரிந்தெடுத்தல் நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுல என்னுடைய திறமை இல்லை, இதுல என்னுடைய நீதி இல்லை, இதுல என்னுடைய கிரியை இல்லை. ஆமென். இது தேவனுடைய சுத்த கிருபை. இது ரோமருக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு அழகா எழுதியிருக்கிறார் பாருங்கள். 9வது அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமல். பிள்ளைகள்னா ஈசாக்குக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பிள்ளைங்க பிறக்கல. ஏசாவை ஏன் வெறுத்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம அதை வச்சு ஒரு 7 பாயிண்ட் பைபிளை தேடி எடுப்போம். ஏசா அப்படி பண்ணான், ஏசா இப்படி பண்ணான், ஏசா அதை செஞ்சான். அதனால இங்க பாருங்க, பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, நல்வினை தீவினை ஒன்றுமே செய்யாமல் இருக்கையில். அதனால நான் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நிக்கிறேன், அவங்க விழுந்துட்டாங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க அப்படி, நான் இப்படி. கிருபையே கிருபையே மாறாத நான் தெரிந்தெடுக்கப்பட்டதின் காரணம் என்ன தெரியுமா? இது தேவனுடைய தீர்மானம். ஆமென். அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று ரெபெக்காள்கிட்ட சொல்லிட்டாங்க. எப்படி? கிரியையினாலே அவருடைய தீர்மானம் நிலை நிற்காமல் அழைத்தவராலே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தெரிந்தெடுக்கப்பட்டோம் என்றால், இது தேவனுடைய தீர்மானம். இந்த அறிவுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது எவ்வளவு நம்ம நினைச்சாலும் நம்மளால புரிந்து கொள்ள முடியாதது. எனவேதான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கீழே படிக்கும் போது, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன், அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன். அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். அப்படி என்றால்
ஆமென், ஹல்லேலூயா. உலகத்துக்கு முன்பாக ஏசாவை யாக்கோபையும் வைத்தா, எங்க உலகத்துக்கு முன்னாக வைக்கணும்? ஈசாக்குக்கு முன்பாக வைத்தாலே, ஆமென், ஈசாக்கு ஏசாவை தான் டிக் பண்ணுவார். ஹல்லேலூயா. உலகத்துக்கு முன்பாக வைத்தா, ஹல்லேலூயா, எலியாவை டிக் பண்ணாங்க. எல்லாரும் யார் யார தகுதின்னு பார்த்தாங்களோ அவர்களை கர்த்தர் பார்க்காம, யார் யார் தகுதி இல்லைன்னு பார்த்தார்களோ அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்றார். இது தேவனுடைய அநாதி தீர்மானம். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதும், நீங்க இங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருப்பதும், ஆமென், ஏதோ தற்செயலா ஏற்பட்டதல்ல. தேவன் நம்மை முன்குறித்து, எத்தனை பேர் இது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. எனவேதான் 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன். இன்று என்னில் காண்பதெல்லாம், ஆமென், இன்று என்னில் காண்பதெல்லாம் இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உம் மகத்துவத்தை சொல்லி தேவ பிள்ளைகளே, இத டெய்லி நினைக்கணும், டெய்லி நினைக்கணும். நாங்களோ ஆலயத்தின் நடுவில் இப்படி கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கோராகின் புத்திரன் பாட்டாங்க, எப்படி பாடியிருப்பாங்க தெரியுமா? நான் எப்படி ஆண்டவரே, இங்க அந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் அப்படிதான், நான் எப்படி ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே, என்னையா தேடினீர், ஹல்லேலூயா, உம்மை மறந்தவோ என்னையா அடிமை. இது எனக்கு எட்டவே மாட்டேங்குது. இதை கன்க்ளூட் பண்ணி அடுத்த பாயிண்ட்டுக்கு போலானா முடியாது. இந்த அன்பை என்னவென்று வர்ணிக்க தெரியவில்லை. ஹல்லேலூயா. அதனால தேவனிடத்துல இங்க பாரு, ஆண்டவரே, யாக்கோபை விட ஏசா சூப்பர் தான், எனக்கு யாக்கோபை பிடிச்சிருக்கு. ஆமென். இது தேவனுடைய தெரிந்தெடுத்தது. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேரை தேவன் தெரிந்தெடுத்தது. இங்க இருக்கிறதுல யார் பெஸ்ட் அப்படி இல்ல, அவருடைய உள்ளம். ஆமென். நம்ம மேல் ஆண்டவர் வைத்த அன்பு. தெரிந்தெடுத்தப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா பலப்படுத்துகிறார். எதற்காக? 15வது ஏசாயா 41, 15, 16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறு குப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தேவன் தெரிந்தெடுத்தது சும்மா நீ பயப்படாத, நீ இரு அப்படி சொல்லி விடுவதற்கல்ல. அவனை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பர்பஸ், டிவைன் பர்பஸ், தெய்வீக திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நம்மில் நிறைவேற அவருக்கு அதற்கு ஏற்றார் போல நாம் உருவாக்க வேண்டியது அவசியம். நம்மை உருவாக்கவே தேவன் என்ன செய்கிறார் என்றால் நம்மை பலப்படுத்துகிறார். பல நேரத்தில் நம்ம எதோட நிறுத்தி விடுகிறோம் தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் நம்முடைய வாழ்வை நாம் எதோடு சம்பந்தப்படுத்தி அதை அர்த்தம் உள்ளது என்று எண்ணுகிறோம் என்றால், நம் ஆசீர்வதிக்கப்படுவதை மட்டும் சம்பந்தப்படுத்தி, பரவாயில்ல நான் எல்லாமே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், எனக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சு, அதோட நம்ம சம்பந்தப்படுத்தி, அதுதான் இந்த பூமியில நான் வாழ்வதற்கான நோக்கமே நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் என்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு மட்டுமே நாம் இருக்கிறதுனால என்ன ஆகிறது என்றால், ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அடுத்த நிலை, ஆமென், அதனாலதான் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே, பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார், பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும்
பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை. 15வது வசனம். யெஷூரன் கொழுத்து போய், ஏன்னா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய தவறான கண்ணோட்டத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும்தான் என் வாழ்வின் லக்கு, நான் உயர்த்தப்படுவது மட்டுமே என் வாழ்வின் லக்கு, நான் மேன்மை அடைவது மட்டுமே வாழ்வின் லக்கு, அவங்களை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்வின் லக்கு. இதை மட்டுமே இலக்காய் வைத்து வாழ்கிறவர்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, அவங்க அந்த நிலை அடைந்ததும் என்ன செய்வாங்க அப்படின்னா, கொழுத்து போய் உதைத்தான் தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு. ஏன்னா அந்த காரியம் நடந்து விட்டதே, அந்த காரியம் நடந்து விட்டது. தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். கர்த்தர் யாக்கோபை அழைக்கும் போது என்ன சொல்லி அழைப்பார் தெரியுமா? முதல்ல சொல்லுவார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். அப்படி மட்டும் சொல்லிட்டு ஆமேன் சொல்லிட்டு போகல ஆண்டவர். சொல்லுங்க, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இங்க பாரு, உனக்கான ஆசீர்வாதத்தை என்கிட்ட வச்சிருக்கிறேன், ஆனா உனக்குள்ளே அநேகருக்கான ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையை இதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஜெபமே இந்த ஆசீர்வாதத்தை பேஸ் பண்ணி மட்டும்தானே இருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட மட்டுமே என்றால் தேவன் என்னை தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசா ஆசீர்வதிக்கப்படவில்லையா? ஏசாவும் யாக்கோபு 20 வருடம் கழித்து மீண்டும் மீண்டும் சந்திக்கும் போது யாக்கோபிட்ட இருந்ததை விட ஜாஸ்தி ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? ஏசா கிட்ட இருந்துச்சு. அப்ப ஏசா ஒரு வார்த்தை யாக்கோபு கிட்ட சொல்லுவாரு, ஆதியாகமம் 33:9, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். என்ன வார்த்தை ஏசா சொல்றாரு. ஆமே, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். வெறுத்தேன்னா அர்த்தம் என்ன? இனி அவன் கஞ்சிக்கு கூட கஷ்டப்படுவான், அதான் அர்த்தம் இல்ல. நம்முடைய இந்த நான் தெரிந்தெடுக்கப்பட்டவனால் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? எதற்காக ஆண்டவரே, என் தேவைகளை எல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே, உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம் எல்லாம் தந்தீங்க. இதுதான் யாக்கோபுடைய டிமாண்டாவே இருந்துச்சு. இது யாருக்கும் கொடுக்கிறார், இது கேட்காத ஏசாவுக்கும் கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் வைக்கவே இல்லை ஏசா. ஏசா சொல்றார், இங்க பாரு, எனக்கு போதுமானது உண்டு. இந்த போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே, இந்த ஆதாயம் வந்து இந்த தேவ பக்தி யாக்கோபிட்ட பார்க்கறத விட யார்கிட்ட பார்க்கலாம்னா ஏசா கிட்ட பார்க்கலாம். ஆமே, நிறைய காரியத்தை ஏசா கிட்ட இருந்து படிக்கணும். ஆமீன் வராது. ஹல்லேலூயா.